வயதிலே ஒரு சிறிய ஒரு கொட்டில் தான், ஓலை கொட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதியோர் ஆதி காலத்தில் நிறைய கஷ்டமான காலத்தில் தான் நடந்தது. அந்த நேரத்திலே அந்த சனசமூலியத்தை மண்ணால் மொழிகி இந்த சனசமூலியத்தை நாங்கள் பத்திரிகை போட்டு சிறுவர்களுக்கான கல்விகளை கொடுத்து என்னிடம் படித்த நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் இப்ப வந்து இதிலே உரையாற்றி சென்றவர் கூட என்னிடம் கல்வி கற்றவர் தான். ஆனால் நான் கல்வியுமான் அல்லை. நான் படித்த கல்வியில் இருந்து ஒரு சிறிய ஒரு கல்வியை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். அதனூடாக நிறைய பிள்ளைகள், என்னுடைய காலத்தில் இருந்த நிறைய பிள்ளைகள் இந்த சன சமுதாயத்திலே நிறைய பங்காற்றி இருக்கின்றார்கள். இந்த சிறுவர்கள் தான் கூடுதலா முன் வருவார்கள். ஆனா நிறைய காலங்கள் இந்த சிறுவர்களுக்கான இடங்கள் இங்கே கிடைக்கப்படவில்லை. இப்பொழுது இருக்கின்ற 18-20 வயது சிறுவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சனசமுதாயத்தின் செயற்பாடுகள் என்ன என்று கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அந்த காலங்களிலே நான் 20 வயது இருக்கும்போது 16, 17, 18, 19 வயசில் இருக்கும் இளைஞர்கள் எல்லாரும் சனசமுதாயத்திற்காக நிறைய கஷ்டப்பட்டவர்கள். இப்பொழுது எல்லா ஊர்களிலும் இருந்து நமது கிராமத்துக்கு வருகை தந்திருக்கின்ற நிறைய இளைஞர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எல்லோரும் நமது கிராமத்திலே சனசமுதாயத்திலே ஒரு அங்கம் வகித்தவர்கள் தான். எனவே ஒரு கஷ்டமான கிராமமாக இருந்தது. இப்பொழுது ஒரு 50% ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கும் சிறந்த கல்விகளுக்கும் புதிய கிராமமாக மாறி வருகின்றது. அதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்கள் ஒரு ஆங்கில வார்த்தை தெரியாமல் இருந்த காலம். இப்பொழுது ஒரு மகள் வந்து ஆங்கிலத்தில் பேசினார். உண்மையாக மறக்க முடியாது. ஒரு ஆங்கிலத்தில் பேசுவதென்று சொல்வது சின்ன சாதாரணமான விஷயமே இல்லை. எனவே இப்படி நிறைய பிள்ளைகள் இந்த எல்லா கல்விகளையும் கற்று இந்த கிராமத்திலே சனசமூலியத்திலும் நல்லொரு முன்னேற்றமான பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் தான் நாங்கள் இந்த கிராமத்தின் சனசமூலியத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கல்வி முதலாவது, இரண்டாவது ஒற்றுமை. சனசமூலியம் என்பது முக்கியமாக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து எங்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதும், மற்றது பிள்ளைகளுக்கான கல்விகளை பெற்றுக் கொடுப்பதும். இந்த வாசிக சாலை என்பது பத்திரிகையை சும்மா போட்டுட்டு போவதில்லை. நிறைய பிள்ளைகள் இப்போ போனோடு மினக்கிறபடியால் பத்திரிகைகளை பார்ப்பதில்லை. ஆனாலும் பத்திரிகை வாசிப்பது மிகவும் நல்லது. நிறைய விடயங்களை அறிந்து கொள்வதும் எங்களுக்கு வாசிப்பு திறன் கூட வந்து சேரும். எனவே அப்படியான ஒரு நிகழ்வுகளை அந்த சனசமூக ஊடாக நடத்தி இந்த சனசமூகத்தின் வளர்ச்சி வந்து இப்படி கல்விக்கான ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும், எங்களுடைய சுய லாபத்துக்காகவும், எங்களுடைய பதவி ஆசைக்காகவும், இல்லை நான் என்ற ஒரு அகங்காரத்தோடு வாழ்வதற்காகவும் இந்த சனசமூகத்தை நடத்தவில்லை. எங்களுடைய மக்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டி மட்டுமாக, மற்றதும் அவருடைய கல்விக்காகவும் தான் இந்த சனசமூகத்தை நாங்கள் முதலாவது நிறைய காலங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் ஒரு 13 வருஷமாக இந்த சனசமூகத்தை விட்டு இளைஞர் கையிலே ஒப்படைத்து விட்டு சென்றிருந்தேன். மீண்டும் இப்ப 4 மாசம்தான் இந்த கிராமத்தின் சனசமூகத்தை நான் மறுபடியும் எடுத்துள்ளேன். அதாவது தலைவர் என்ற ஒரு பதவியை பெற்றுள்ளேன். 14 வருடங்கள் என்னுடைய கஷ்டம் காரணமாகத்தான், வேறு எந்த மனஸ்தாபங்களும் இல்லை. அந்த 4 மாசத்திற்குள் இந்த சனசமூகத்தை எப்படி புனரமைப்பது என்று தெரியாமல் மிகவும் திண்டாடி இருந்தேன். அவ்வளவு வேதனை. ஏனென்றால் அப்படி ஒரு நிறைய ஒரு துன்பத்தோடு இருந்த ஒரு சனசமூகம். நீங்கள் சனசமூகத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்கள். இந்த சனசமூக வாசலுக்கு அங்கால் ஒருவரும் பெற மாட்டாங்க. அந்த வேலைக்கு இங்கால வாரையில் ஒருவர். அப்படித்தான் சனசமூகம் இருந்துச்சு. இந்த நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஏனென்றால் கட்டும் போது நிறைய துன்பத்தை அனுபவித்திருக்கின்றேன், நிறைய அவமானங்களை அனுபவித்திருக்கின்றேன். நான் மட்டுமில்லை, என்னோட சேர்ந்து எல்லாரும் தான், எல்லா பிள்ளைகள். ஏனென்றால் அதற்காக சும்மா தேவையற்ற கதைகள், பிரச்சனைகள் அது எல்லா நடக்கிற விஷயம்தான். அப்படி நிறைய துன்பத்தை அனுபவித்துத்தான் இந்த சனசமூகத்தை கட்டி ஒரு நல்ல இடத்தில் நல்ல பிள்ளையிடம் கொடுத்துட்டு சென்றேன். ஆனாலும் அவருடைய ஒழுங்கினம் இன்னமும் தெரியவில்லை. குறிப்பிட்ட காலத்துக்கு வாசல் சாலை முடங்கப்பட்டிருந்தது. வந்து வேதனைப்பட்டேன். 4 பேரிடம் சொன்று விஷயத்தை சொன்னேன் இப்படி என்று. ஆனா எல்லாரும் ஒத்து வந்தார்கள். அண்ணா, நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம், நீங்கள் வாங்கோ, இந்த கிராமத்து மக்களுக்கான உதவிகளை செய்து இந்த சனசமூகத்துக்கான புனரமைப்பு வேலைகளுக்காக எல்லா இடமும் இருந்து உதவிகளை கேட்போம்.
கூடுதலாக எங்களுடைய தவிசாளர் ஐயா உசாந்தன் அண்ணா, எங்களுடைய கரண் அண்ணா மற்றும் எங்களுடைய ஜிஎஸ் மற்றும் அநேகரிடம் நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுடைய நிலைமை எங்களுடைய கிராமம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். தங்களுக்குரிய நிதிகள் வரும்போது தாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கிராமத்திற்கான எல்லா உதவிகளையும் செய்வதாக சொல்லியிருந்தார்கள். எனவே 4 மாத காலம் 11ஆம் மாசம் நாங்கள் இந்த தலைவர் என்ற பதவியையும் பெற்றுக்கொண்டு இந்த 4 மாத காலத்துக்குள்ளேயும் எங்களுக்கு ஒருவர் இருந்தார். ஒரு சிநேதன் தான் அவர் உண்மையா எங்களுடைய கிராமத்திலே ஒரு 4-5 வருடங்கள் தான் எங்களோட இருந்திருப்பார். அந்த கிரிக்கெட் சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான துறையில் மட்டும்தான் இருந்தார். பெயர் கிரேசியன், எங்களுடைய பெர்னாண்டோ எரினா அவருடைய கணவர். அவர் இந்த விவரத்தை வெளிநாட்டிலே பிரான்சில் இருக்கிறார். அவர் நிறைய கஷ்டத்தின் மத்தியும் தான் நாங்கள் போயிருக்கிறோம். கேள்விப்பட்டார் இப்படி நாங்கள் இந்த எடுத்திருக்கிறோம் சம்பந்தத்தை வேலை செய்ய போறோம். எனவே அவர் எங்களுடைய கிராமத்திற்கு ஒருவருமே செய்ய முடியாத ஒரு செயல், அதாவது ஒரு 1000 ரூபாய் காசு வேண்டதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறோம். 10 ரூபாய் சார்ந்த பணம் வேண்டியவே நான் நிறைய நாள் ஒரு விட்டு 4 தினம் போயிருக்கிறேன். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே 10 லட்சம் ரூபாய் காசை தன்னுடைய சொந்த பணத்தை எங்களுடைய கிராமத்து மக்களுடைய நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் அப்படி ஒரு பணத்தை தந்து எங்களை ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக எங்களை மாற்றியவர் சகோதரன் கிரேசியன் தான். அவருடைய கிரேசியன் அவருடைய நண்பர் மட்டும்தான். அவர் எனக்கு ஆக கிட்ட நெருங்கிய சொந்தமண்டு இல்லை. ஆனால் முழு பணத்தையும் தானே செலவழித்து இந்த ஒரு அழகான ஒரு மகாசன சமூகத்தை உண்மையாக கால் வைக்க முடியாது. ஒரு நாள் ஒரு கண் டாக்டர் வந்தார். அதுல ரோட்ல காரை விட்டுட்டு வந்து என்ன கேட்டார், ஐயா கூட அந்த கண் பரிசோதனை செய்ய போறேன், உங்களோட கிராமத்துக்குள்ள இருந்தா எல்லாரையும் கூட்டிக்கின்னு வாங்கினா ஒரு காரை விட்டு தங்குறது இல்லை, காரை வைக்க. ஏனெண்டா முழங்கால் அளவுக்கு புல்லு, வாசாலைகள் ஒருவருமே போக முடியாது. மனம் நிறைய வேதனைப்பட்டது. ஏன் இப்படி வச்சிருக்கிறார்கள் வாசாலையை, இன்னும் மீட்க போறோம் என்ற ஒரு வேதனை இருந்தது. ஆனாலும் இந்த 4 மாத காலத்திற்குள் கடவுள் நல்லவர், நிறைய அற்புதங்களை செய்கிறவர். நாங்கள் உண்மையாக கடவுளை மட்டும் நம்பினோம். நிறைய பொறுமையாக இருந்தோம். நிறைய துன்பங்கள் வந்தது, நிறைய வேதனைகள் வந்தது, நிறைய அவமானங்கள் வந்தது, தலை நிமிர முடியாத அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் மனுஷர் தயவுகளும் இறைவனுடைய தயவும் கூட இருந்தபடியால் இந்த ஒரு சனசமூகத்தை கட்டி எழுப்ப கடவுள் உதவி செய்தார். நாங்கள் இத்துடன் இந்த சனசமூகத்தை விடுவதில்லை. மேலும் பிள்ளைகளுக்கான இலவச கல்விகள், உதவிகள் திட்டங்கள், பாடசாலை மாணவருடைய திட்டங்கள் நிறைய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கும் அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் வெளிநாட்டில் இருந்து நிறைய பேரிடம் கேட்டு உங்களுக்கான உதவிகளை செய்கின்றோம் என்று எங்கள் மக்கள் முன்னிலையிலே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் தருகின்ற காசு, அதாவது நான் அவருடைய வேலை சொன்னார். இரவு 12 மணி குமாரண்ணா என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கிறேன், மிஷின் மாதிரி வேலை செய்கிறேன் குமாரண்ணா, அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் பாருங்க, நித்திரமிக்கு டைமை பாருங்க, அப்படி வேதனைப்பட்டு அங்கத்தை அவருக்கு சம்பளம் 8 ரூபா தான் அவற்றை ஓவட்டேன். சொல்றேன், நான் இன்றைக்கு ஒரு 4 நாள் போகாவிட்டா குமாரண்ணா உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய முடியாது. அப்படி ஒரு மிக கஷ்டப்பட்டு அந்த காசை உங்களுக்கு அனுப்புறேன். அதுல இருந்து நான் 1 ரூபாய் பணத்தை நான் திருட ஆரம்பித்தால் என்னுடைய குடும்பம் இல்லை, என்னுடைய பரம்பரையே நாசமாக போகும். எனவே நாங்கள் அதனுடைய பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட நாங்கள் வீண் செலவு செய்யாதபடிக்கு இந்த மக்களுக்கான சேவைகளை மட்டும் செய்ய கடவுளங்களை வைத்திருக்கின்றார். இருக்கின்ற காலம் முழுவதும் இந்த கிராமத்தின் நலனுக்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் செயற்படுவோம் என்பதையும் உங்கள் மத்தியிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றோம். எனவே மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அடுத்ததாக எங்களுடைய ஒரு சின்ன இது நான் சொல்ல மறந்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். இந்த வெள்ளப்பெருக்கின் காலத்திலே உண்மையாக 28ஆம் தேதி நிறைய வெள்ளம் எல்லா மக்களும் வெள்ளத்துக்கு 25 குடும்பம் இந்த சைட் வயல்கறியோட அப்படியே எல்லாம் வெள்ளம் ஃபுல்லா வந்தது. எல்லாரும் போன் பண்ணி குமாரண்ணா எங்க போறதுன்னு தவித்தார்கள். நான் அப்படி ஒரு காலம் வெள்ளம் இப்படி வந்ததில்லை. எங்க கிராமத்துக்கு ஒரு காலம் வந்தது இல்லை, எந்த ஆட்சி காலத்திலே வந்து விட்டது. உடனடியாக நான் உசாந்தன் அண்ணாண்டு ஒரு அண்ணாவுக்கு கால் பண்ணி, அவர் யாருன்னு தெரியாது. நான் உடனே அவர் என்ன செய்யணும்னா தவிசாளர் உசாந்தன் அடிச்சுட்டேன். என்னென்னா அவர் தான் தெரியவே தெரியாது யாருண்டு. பிறகு எனக்கு நான் இதை சொல்லிட்டேன், மன்னிக்க வேண்டும். தவிசாளர் அங்க இருக்கிற பக்கத்துல எனக்கு பேர் தான் நான் மறந்துட்டேன், அவரை யாருன்னு தெரியவில்லை. உசாந்தன்னா அந்த டைம் 6 மணி இவ்வளவு வெள்ளம், முழங்கால வெள்ளம் மோட்டர் பைக்கில் வந்து இறங்கிட்டேன். என்னோட சேர்ந்து ஒவ்வொரு வீடாக வந்து தேடி வீடு வீடாக வந்து பார்த்து நிறைய பார்த்தேன்.
அவர்கிட்ட கையில கொண்டு வந்தது பன்ஸ் அதுக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த டைம்ல முடியாது அவரால் வேண்டு இருந்தா அந்த டைம் கஷ்டமா டைம் உண்மையா கொண்டு வந்து அந்த டைம்ல கொண்டு வந்து எங்களோட மக்களுக்கான உதவியை செய்தார். மனமாற வாழ்த்துகின்றேன். ஏனென்று சொன்னால் என்னோட கிராமத்திலே ஒரு பனுசின் விலை 100 ரூபாய், 5 பனுசுகள் 500 ரூபாய், 10 பனுசுகள் 1000 ரூபாய். 1 ரூபாய் தராத மக்கள் மத்தியில் நாங்க வாழ்றோம். அந்த டைம்ல எங்களோட வந்து சேவை செய்த நான் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாதவரை. 2வது நாள் எங்களுடைய ஐயா என்று சொல்லி என்னுடைய கிராமத்தில் இருந்து வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் கோல் பண்ணினார், குமார் அண்ணா உனக்கு கொஞ்சம் காசு அனுப்புற மக்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுங்க. உடனடியாக நான் ஐயோ நான் நிர்வாகம் இருக்கு ஐயா, நிர்வாகத்தில் அனுப்பினேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை குமார் அண்ணா பின்னேரம் அனுப்ப முடியாது, எனக்கு 2 நாள் செல்லும் காசு வர நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் மக்களுக்குரிய சாப்பாட்டை கொடுங்க. உடனடியாக அனுப்பின அந்த கடவுள் அவனும் ஒரு உண்மையா தெய்வம் தான். அந்த டைம்ல அந்த நேரத்துல அந்த டைம்ல செய்யறதுதான் உதவி. எங்களுக்கு 10 நாளைக்கு பிறகு செய்யறது உதவியே இல்லை. எனவே அந்த அப்படியான இக்கட்டான டைம்ல 35,000 ரூபாய் பணத்தை அனுப்பி எங்களோட மக்களுக்கான இரவு பான் சாப்பாட்டை குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு தான் வேண்டி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இரண்டா பான் இல்லாத டைம். எனவே மீறி மக்களுக்கு கொடுக்க முடியாத கவலை மனசுக்கு இருக்கு, ஆனால் அதை சொல்ல முடியவில்லை. அடுத்த நாள் விடிந்தது, எல்லாரும் வெளியில போக முடியாத மழை. என்னுடைய போதருடைய மகன் கோல் பண்ணினார், பெரியப்பா ஒரு 20,000 ரூபாய் பணம் அனுப்புறேன், 25,000 ரூபாய் பணம் அனுப்பி சாப்பாடு பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் பண்ணுங்க. உடனடியாக ஒரு 40 பாசல் 50 பாசல் சாப்பாடு பண்ணி அடுத்த நாள் கூட அப்படி சிறிய உதவியா இருந்தாலும் அது கடவுள் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உதவியை மறக்க மாட்டார். காலமுறை அவர்களுக்கான சகல விதமான நன்மைகளோடும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடுத்தது என்னுடைய சகோதரன் இந்த ஆண்டு விழாவிற்காக என்னுடைய மைத்துனர் என்னுடைய சீலன், என்னுடைய தங்கச்சி தீபாவனுடைய கணவர் ஒரு 40,000 ரூபாய் பணத்தை அனுப்பி இருக்கின்றார். இந்த பிள்ளைகளுக்கான ஒரு கல்விக்கான புத்தகம் கோப்பிகளை வேண்டி கொடுக்க சொல்லி. எனவே இதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்க விட்டுறோம் ஒன்று பயம். அப்படி அதை விட மேலதிகமாக என்னுடைய கிரீஸ் என்னன்னா இந்த இந்த நிகழ்வுக்காக 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை தனது எல்லா வெளிநாட்டு தான் தன்னிடம் கல்வி பெற்ற பிள்ளைகளிடம் இருந்து பெற்று எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எனவே மிக சிறப்பாக செய்யுங்கள் இந்த விழாவை, யாரிடமும் காசு வேண்ட வேண்டாம். எனவே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எனவே இன்னும் அதிகமான உதவிகளை செய்வதற்கு அவர் அவரோடு இருக்கின்றார். எங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் கைகூப்பி கேட்பது என்னவென்றால், இது உங்களுடைய சனசமுன்னிலையும் உங்களுடைய சொத்து. நீங்கள் எல்லாரும் கூட்டங்களுக்கு வந்து எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலாம். எல்லா கருத்து முரண்பாடு தேவையில்லை, மன கஷ்டங்கள் தேவையில்லை. எல்லாருக்கும் உரிமை உள்ளது இந்த சனசமுன்னிலையம். நீங்கள் எல்லா கூட்டத்திற்கும் கலந்து கொண்டு எல்லா விதத்திலும் எங்களுக்கு பங்களிப்பை செய்து கொள்ளுங்கள். நான் நினைக்கவில்லை 100 பேர் வருவீனம் என்று, ஆனா 250 300 மேல இவ்வளவு மக்கள் வந்திருக்கு. மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கின்றன. எனவே என்னுடைய நிறைய சொல்ல வேண்டி இருக்கின்றது, ஆனால் முடியாது, டைம் அவ்வளவுதான். எனவே அடுத்த நிகழ்வுகள் ஆரம்பமாக போன்றது. எங்களுக்கு உதவி செய்த எல்லா கரங்களுக்கும் நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய அழைப்பீது வருகை தந்திருக்கும் எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.